ஆல் இண்டியா ரேடியோ மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ் FM 103.3 நேயர் நெஞ்சம் நிகழ்ச்சியில இன்னைக்கு மதுரையை சேர்ந்த மாதவன் அவங்க கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். நீங்க இசை பத்தி நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்ததா இலங்கை வானொலி தான் முதல்ல கேட்க ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. சரி, இலங்கை வானொலிக்கு அப்புறம் அடுத்ததான் நீங்க ரேடியோல கேட்கக்கூடிய நிகழ்ச்சி ஏதாவது? திருச்சி விபத்திய பாரதியில கேட்பேன் மேடம். ஒரு 7 மணில இருந்து காலையில 10 மணி வரைக்கும் தொடர்ந்து விளம்பரங்கள் பாட்டு மட்டும்தான் போடுவாங்க. அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அதுல 300ன்ற ஸ்கேல் பக்கத்துல இந்த இடத்துல வச்சா பாட்டு வரும்னு தெரியும். அது திருச்சி விபத்திய பாரதிங்கிறது அப்ப தெரியாது, கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தெரியும். அந்த சேனல் எனக்கு விரும்பி கேட்பேன் மேடம். இப்போ நீங்க சொல்லவும் அந்த 300 அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது சொல்லுவாங்க, நம்ம குழந்தைகளா இருக்கும் போது கட்டாயம் நீங்க நானு எல்லாருமே நினைச்சிருப்போம் ரேடியோல பாட்டு கேட்கும் போது. இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ரேடியோல பாட்டு கேட்கும் போது ரேடியோக்குள்ள இருந்து மனுஷங்க பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசனை வந்திருக்கா உங்களுக்கு? ஆமா, இதுல இருந்துதான் பேசுறாங்களா, எப்படி சவுண்ட் வருது, எப்படி அவங்க எங்க உட்காந்து பேசுவாங்க, அதெல்லாம் சவுண்ட் மட்டும் நம்ம கேக்குது. அந்த இது இருந்திருக்கு. வளர வளரதான் அது ஒளிபரப்புறாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இது சின்ன பெட்டிக்குள்ள எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, எப்படி அதுல இருந்து சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒளிபரப்பு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. அப்போ நீங்க சின்ன பிள்ளைல நினைச்சதையும் இப்போ நீங்க விவரமா தெரிஞ்சுக்கிட்டதப்போ நினைச்சு பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சிரிப்பு தான் மேடம் வரும், வேற என்ன, சிரிப்பா தான் வரும். நம்மள அப்படி யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. எனக்குன்னு இல்ல, பொதுவா எல்லாருக்குமே அந்த நினைவு இருக்கும். இப்படித்தான் இருந்திருக்குமோன்னு நம்மளா ஒரு கற்பனை பண்ணி இருந்திருப்போம். அது அப்படி இல்ல அப்படின்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு தெரியும் போது நம்மளா அப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் மேடம். சரி, இப்போ அடுத்ததா இன்னொரு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் ஒன்று சொல்லுங்களேன். சரி, உங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் காற்றலையில கேட்கலாம். என்ன சமயலோ